கதம்ப மரத்தின் சிறப்பு. இந்திய புராணங்களிலும் பழங்கதை இலக்கியங்களிலும் கதம்ப மரம் முக்கிய இடம் பெற்றுள்ளது. ராதை கிருஷ்ணர் இந்த இனிய மனம் கொண்ட மரத்தின் நிழலில் விளையாடியது. கிருஷ்ணர் பிள்ளை பருவத்தில் இதன் கீழ் பாஞ்சஜன்யம் வாசித்து ரசலீலை செய்தது குறிப்பிடத்தக்கது. பாகவத புராணமும் சங்க கால தமிழகம் தொடர்பாகவும் கதம்பத்தை நினைவு கூறுகிறது. திருமருங்குன்ற முருகன் கதம்ப மர வழிபாட்டின் ஒரு சின்னமாக பாராட்டப்படுகிறார். கதம்ப மரம் கதம்பரியம்மன் எனும் மரத்தெய்வத்துடன் தொடர்புடையது. மீனாட்சி அம்மன் கோவிலின் கதம்பவனத்தில் இதன் ஓர் பழமையான சின்னம் இன்னும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மரத்தில் தெய்வீக சக்தி இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஒரு சுலோகத்திலும் துர்க்கை தேவிக்கு கதம்ப வனம் மிகுந்த பிடிப்பு என சொல்லப்படுகிறது. அதேபோல் கதம்ப வம்சமும் இதனை தெய்வீக மரமாக கொண்டாடியது.